வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது 9 அல்லது 18 அல்லது 27 உங்க பிறந்த தேதியா, அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் உங்க ராசியா, அல்லது செவ்வாய்க்கிழமை பிறந்தவரா, அல்லது தெற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும். இல்லைன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, பிரச்சனை வரும். தீபம் சேர்த்திட்டா வெற்றி வரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு. ஆமாம், உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25 விநாயகர் பெருமானுக்கு பசு நெய் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கிற நெய் தீபத்தில் நெய் சேர்த்துங்க, நல்லது நடக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு சிவ வழிபாடு செய்யறது, சிவன் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. இன்னைக்கு மாத சிவராத்திரி. நேற்றுக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது. எப்படி இருக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, நிதானம், தேவையற்ற வம்பு வரும், அசட்டு தைரியத்தினால தோத்து போக வாய்ப்பு இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தா தப்பிச்சுக்கலாம். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்க, அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், அளவா சாப்பிடுங்க, கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 9, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பேச்சினால வம்பு வரும், சண்டை சச்சரவு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ஒரு முழுமையான மன தெளிவு, மன திடம் வர்றதுக்கு என்ன பண்றது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா நல்லது. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியமையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 1, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு வரும், அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் பைரவரே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமா இருங்க, முன்கோவப்பட்டு தோத்து போயிடுவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, 6, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசா வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனாலும் ஒரு முழுமையான சுறுசுறுப்பு வரல. வர்றதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, ஓம் நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அது ஜெயிக்கும். ஏங்க அது எப்பவுமே ஜெயிக்கும் இல்லைங்க, அப்படி கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இருந்தாதான் அது ஜெயிக்கும், இல்லைன்னா தோத்து போயிடும். நம்மளே பார்க்குறோமே, புத்தி குறைவாக உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள், புத்தி அதிகமாக உள்ளவர்கள் கூட தோற்கிறார்கள். காரணம் கிரக நிலைகள் தான். இன்னைக்கு கலக்கிறீங்க நீங்க, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று மாச சிவராத்திரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு வந்து மேஷம், கடகம், விருச்சிகம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியா இருக்கும். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில பவள மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுதலாக முத்து மோதிரம் போடுறதும் நல்லது. ஏன்னா சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப பலம் குறைவு. அதனால முக்கிய முடிவு எடுக்கிற நேரத்தில் உடஞ்சிருவாங்க, பயந்துருவாங்க. அதனால முத்து மோதிரம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஜோசியரை கேட்டுக்கோங்க. மோதிரத்துக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு முடிவெடுங்க, அது முக்கியம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சந்திரன் பலமிழந்த நிலையில இருப்பார். அதே மாதிரி ஐப்பசி மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே சூரியன் பலமிழந்து இருப்பார். அதனால ஐப்பசி மாசத்துல பிறக்கிறவங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் அசைவ உணவை தவிர்த்து சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டா அவங்களுக்கு மனோதிடம் பெருகும், ஆத்ம பலம் பெருகும், அவங்க அப்பாவுக்கு நல்லது. அதே மாதிரி ரிஷபம் கடகம் ராசியிலே பிறக்கிறவர்களுக்கு மனோதிடம் அதிகமாக இருக்கும். ரொம்ப புத்தி ஸ்திரமா இருக்கும். உள்ளுக்குள்ள பயம் இருந்தா கூட, கடகராசிக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். ஆனாலும் மனோதிடம் வெளியில காட்டிக்கிறது அவங்க நல்ல திடமா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில பிரத்யேக குணங்கள் இருக்கு. அதனால விருச்சிக ராசிக்கார நேயர்கள் பவள மோதிரம் போடுறதும் முத்து மோதிரம் போடுறதும் நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.